எனக்கு குறுவைக்கு தண்ணி திறக்காதனால நாங்கள் வந்து கோடை சாகுபடி தான் பண்ணிகிட்ருக்கோம் பருத்தி. இப்போ பருத்தி போட்டு எங்களுக்கு சரியாக மழை வந்து பருவம் தவறி மழை பெய்யுது. இதனால் பஞ்சு எடுக்கிற டயத்தில் ஆள் வச்சு எடுக்கிற டயத்தில் பஞ்செல்லாம் கருப்படிச்சு வீணாக போயிடுது. இதனால் இருக்கிற சப்பையெல்லாம் மழை பெஞ்சு கொட்டி போச்சு. இதனால் தேவையான அளவு எங்களுக்கு கிடைக்கல பருத்தி. ஏக்கருக்கு 27,000 செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கான தொகையும் எங்களுக்கு லாபமும் இது வரையும் எடுக்க முடியல. இதை இருக்கிற பருத்தியை எடுத்து கொண்டு போய் நாகப்பட்டினம் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போகலாம் பார்த்தா நாகப்பட்டினத்தில் கொள்முதல் நிலையமே கிடையாது, கீவளூர் தாலுக்காலையும் கிடையாது. இதனால் அதை திருவாரூர் மாவட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் செல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கு வண்டி வாகனம் நிறையா செலவு பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அங்கேயும் எங்களுக்கு நாகப்பட்டினம் லேட் பண்ணி எங்களை வெயிட் பண்ண வச்சு அங்கேயும் மழை பெஞ்சு வீணாக போகுது. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்கு கீவளூர் தாலுக்காவில் பருத்தி கொள்முதல் நிலையம் மட்டும் எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். அது நாங்கள் கோரிக்கை வைக்கணும். நாங்கள் பருத்தி இது வரையும் பாதித்ததுக்கு வந்து கணக்கெடுத்து நிவாரண கணக்கு விஓ வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒழுங்கான ரிப்ளை கொடுக்கல இது வரையும். இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். அதற்கு அரசு வந்து ஸ்டெப் எடுத்து இன்சூரன்ஸ் வழங்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.